அருள்மிகு ஓம் சக்தி இசக்கியம்மன் கோயில் 19வது ஆண்டு ஆடி திருவிழா இங்கே காலையிலிருந்து மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தமிழக கவிஞர்கள் கலை இலக்கிய சங்கத்தினுடைய கவிஞர்கள் பங்கேற்கும் சிறப்பு கவியரங்கம் இங்கே நடைபெற இருக்கிறது. எங்கே செல்கிறது ஆன்மீகம் என்கின்ற தலைப்பில் கவிச்சுடர் கவிஞர் சிந்தைவாசன் அவர்கள் தலைமை தாங்க உலகத்தமிழ் கவிஞர்கள் கலை இலக்கிய சங்கத்தினுடைய கவிஞர்கள் பலரும் இங்கே பங்கேற்க இருக்கிறார்கள். அன்புக்குரிய கவிஞர் மார்த்தாண்ட கடவுள், கவிஞர் சி ஐயா பிள்ளை, கவிஞர் மதியரசு, கவிஞர் ஆமா அர்ஜுனன், கவிஞர் முல்லை அன்பரசன், கவிஞர் குணச்சக்கரவர்த்தி, கவிஞர் இராய் ரவிச்சந்திரன், கவிஞர் ஆர்ஜே நாகா, கவிஞர் அன்புச்செல்வி சுப்புராஜ், கவிஞர் கு தனுஷ்கோடி, கவிஞர் தாமரை பூவண்ணன், கவிஞர் இரா பேச்சியம்மாள், கவிஞர் சொர்ணபாரதி, கவிஞர் ஆ சமாரியா, கவிஞர் வானரசன், கவிஞர் சூளைமேடு அன்பரசன், கவிஞர் நா கிருஷ்ணராசு, கவிஞர் சி அமிர்தராசன், கவிஞர் மு தேவராசன், கவிஞர் பூமணி, கவிஞர் பட்டுராச பாரதி ஆகிய கவிஞர்கள் பங்கேற்று தங்களுடைய இனிய கவிதையினை இங்கே மேடையில் வீசும் மெல்லிய பூங்காற்றை போல தங்களுடைய கவிதைகளை தாலாட்டாக இங்கு தர இருக்கிறார்கள். அன்பு நண்பர்களே, 42 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்புராஜ் என்கின்ற ஆறுமுகம் அவர்கள் நமது உலகத்தமிழ் கவிஞர்கள் கலை இலக்கிய சங்கத்தில் இணைந்து இலக்கிய பணியை மேற்கொண்டவர். தன்னுடைய அருமையான சிந்தனை ஆற்றலின் வாயிலாக இன்றைக்கு ஒரு கவிதை தொகுப்பு வெற்றியின் பாதை என்கின்ற கவிதை தொகுப்பை எழுதி அதன் ஆசிரியராக இன்று விளங்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு கடந்த 19 ஆண்டுகளாக இந்த பகுதியிலேயே இசக்கியம்மன் என்கின்ற ஆலயத்தை நிறுவி அதை வழிநடத்தி வருகிறார். அவர் ஒரு பகுத்தறிவாளரும் கூட. எப்படி முதலில் புரட்சியாளராக தோன்றிய புத்தரை போல, வள்ளலாரை போல தன்னுடைய ஆன்மீகத்தில் பகுத்தறிவு சிந்தனைகள், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத சிந்தனைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு நல்ல சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து வள்ளுவருக்கும் ஔவையாருக்கும் இந்த திருக்கோயிலில் இடம் அளித்திருக்கிறார் என்று சொன்னால், வள்ளலாரின் வழியாகவும் புத்தரின் வழியாகவும் இன்றைக்கு ஆன்மீகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக செயலாற்றி வருகிறார் ஆறுமுகம் அவர்கள். அவர்களுக்கு நமது உலகத்தமிழ் கவிஞர்கள் கலை இலக்கிய சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய கவியரங்கத்தை அன்புக்குரிய கவிச்சுடர் சிந்தைவாசன் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தரும்படி உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இங்கே வருகை தரக்கூடிய கவிஞர் நம்மூர் கோபிநாத் அவர்கள் மிகச் சிறந்த கவிஞர். அவரையும் கவிதை வழங்கி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கவிஞர் மாரியம்மாள் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். அன்பு கவிஞர் மார்த்தாண்ட கடவுள் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். கவிஞர் மதியரசு அவர்களையும், கவிஞர் முல்லைக்கு அன்பரசன் அவர்களையும், கவிஞர் ரவிச்சந்திரன் அவர்களையும், கவிஞர் தனுஷ்கோடி அவர்களையும், கவிஞர் பேச்சியம்மாள் அவர்களையும், கவிஞர் சொர்ணபாரதி அவர்களையும், கவிஞர் சமாரியா அவர்களையும், வைரவரி கவிஞர் வானரசன் அவர்களையும், சூளைமேடு அன்பரசன் அவர்களையும், கவிஞர் மு தேவராசன் அவர்களையும், கவிஞர் பொன்னிரங்கம் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் மேடைக்கு வரும்படி. இனிய கவிதைகளை வாரி வழங்குங்கள் அன்போடு என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளை தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலால் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்ற குரலுக்கு இணங்க இந்த பகுதியிலே நிறுவுவோடு மட்டுமல்லாமல்
சிறப்பான ஆன்மீக பணிகளையும் அதே நேரத்திலே அறப்பணிகளையும் சிறப்பாக செய்து வருவதை அனைவரும் அறிந்ததே தெரிந்ததே. அந்த வகையிலே முதலிலே நாம் நிறுவனரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த அமைப்பை மருத்துவர் பன்னீர்செல்வம் மேல வாங்க. இந்த அமைப்பை நிறுவனர் என்று பார்த்தால் தெய்வ திரு லாப்பா நாச்சிமுத்து முதலியார் அவர்களை நாம் மறந்துவிட முடியாது. அவர் செய்த சேவைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்த்தால் இந்த ஓம் சக்தி இசக்கி அம்மன் 19வது ஆண்டு திருவிழாவை இங்கே சிறப்பாக அன்பர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அமைப்பை பொறுத்த மட்டிலும் சிறப்பாக செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கின்ற வகையிலே இங்கே தலைவர் முருகேசன் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய கவிஞரும் சிறந்த ஆன்மீக சுடர் என்று எங்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற ஆறுமுகம் அவர்கள் செயலாளராகவும் பஞ்சநதம் அவர்கள் பொருளாளராகவும் மற்றும் நா சுப்பிரமணியன், நா நடராஜன், நா சாமிநாதன், சங்கர சுப்பிரமணியம் மற்றும் இந்த பகுதி மட்டுமல்ல ஓம் சக்தி நகர், கணேஷ் நகர், கிரீன் கார்டன் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து இந்த இன்ப பெருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதை நாம எல்லோரும் கண்டு பாராட்டுகின்ற வகையிலே இங்கே அருமையான இந்த அரங்கம் அமையப்பட்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்கள் எல்லாம் முத்தான சொற்களை வித்தாக வைத்து சத்தாக தனது சிந்தனையை பாய்ச்சி கடுகு சிரித்தாலும் காரம் போகாது தெளிவான கற்பனையை திறம்பட தொகுத்து அழகு தமிழிலே தமிழகம் முழுதும் பவனி வருகின்ற ஒரு ஒப்பற்ற எழுத்தாளர்கள். ஒரு பலமான வாழ்த்துறை நம்ம கொடுத்துக்கலாம். அந்த வகையிலே இவருடைய வருகை என்பது ஒரு சிறப்பான வருகை என்று சொல்ல வேண்டும். அந்த வகையிலே முதலிலே தலைப்பை தந்த ஆறுமுகத்தை நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஏன்னா ஒரு வித்தியாசமான தலைப்பு. இந்த தலைப்பை பார்க்கின்ற பொழுது நாம் வந்திருக்கின்ற இடம் கோவில், ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு எங்கே செல்கிறது ஆன்மீகம் என்று. ஒரு சிலர் நினைத்துக்கொள்ள இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க, எப்படி செய்ய போறாங்க, இந்த கவியரங்கம் எப்படி இருக்க போகுது என்ற ஒரு ஆச்சரியத்தோடு ஆங்காங்கே நிற்கின்ற பொதுமக்கள் இங்கே உள்ளே வருகை தந்து அமர்ந்து நல்ல வரிகள் வரும்பொழுது உங்கள் ஒரு பலமான ஒரு கைத்தட்டலை அவருக்கு அளித்தால் கவிஞர்கள் உற்சாகம் அடைவார்கள். அந்த வகையிலே உங்களுடைய வாழ்த்து தான் எங்களுக்கு முக்கியம். இங்க வந்து பொன் கொடுக்கிறார்களோ, பொருள் கொடுக்கிறார்களோ, ஆடை கொடுக்கிறார்கள், இதெல்லாம் எங்களுக்கு இல்லை. உங்களுடைய கைத்தட்டல் தான் எங்களுக்கு மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும். அந்த வகையிலே இங்க வந்து ஒவ்வொருத்தரையாக நாம் சொல்லுகின்ற பொழுது உற்சாகமாக கைத்தட்டி அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஓம் சக்தி இசக்கி அம்மன் பற்றி ஒரு சிறிய ஒரு குறிப்பை சொல்லி ஒரு எனது கவிதையை பிறகு சொல்லி கடவுள் வாழ்த்தையும் தலைவர் வாழ்த்தையும் சொல்லிவிட்டு நான் கவிஞர் பெருமக்களை அழைக்கலாம் என்று இருக்கிறேன். கடவுள் வாழ்த்து. அகிலத்தை படைத்தாலும் ஆண்டவனே, அன்புள்ள இதயத்தில் நிறைந்திடுவாய், முகிலாக உணவருளை பொழிந்திடுவாய், முறையாக மகிழ்வினை தந்திடுவாய். அருள்மிகு ஓம் சக்தி இசக்கி அம்மா, எங்களை காத்திடும் சக்தி. கள்ளிக்குப்பம் வாழும் பொதுமக்கள் பக்தர்கள் வளம் பெற நாளுமே எங்களை காத்த அருள்வாயே. அடுத்து தலைவர்கள் வாழ்த்து. இந்த நிகழ்ச்சி என்று சொன்னாலே ஒரு தலைவர் எல்லோருமே இணைந்து கைத்தட்டினால் ஒலி எப்படி எழுப்பப்படுகிறதோ அது போல இணைந்து செய்கின்ற எல்லா செயல்களும் ஒரு வெற்றியாக அமையும் என்பதற்கு உதாரணமே அதுல பெயர்ல பாருங்க. அது கூட ஒரு பெரிய ஒரு வெற்றி விநாயகர் அறக்கட்டளை. இவர் எடுத்திருக்கின்ற பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்குதல், பள்ளி குழந்தைகளுடைய அந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் உற்சாகப்படுத்தல், இதை போன்ற ஆன்மீக பணியோடு அதெல்லாம் இணைந்து செயல்பட்டு இந்த அமைப்புக்கு ஒரு வலுவை அதாவது வழக்கரமாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே ஆடி மாதம் வந்தாலே ஆனந்தமே, மங்கள இசை ஒலிக்கவே
வேள்விகள் நடத்திட சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நாளுமே. உச்சிக்கால சிறப்பு பூஜையோடு அன்னதானம், பொங்கல் வைத்தல், வேண்டுதல்களை நிறைவேற்றும் இசைக்கிய அம்மா. புகழ்பாட கவி பெருமக்களே வாருங்கள். தெய்வ திரு லாப்ப நாச்சிமுத்து முதலியார் அன்று நிறைவிய வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளை கொண்டாடும் நல்விழா ஆனந்த திருவிழா. உச்சிக்கால சிறப்பு பூஜை உயர் திரு வி ரமேஷ் என்கின்ற நீலகண்டன், இந்த 82வது மாவட்ட மாமன்ற உறுப்பினர். அதே போல தலைவர் நா முருகேசன், பம்பரமாக சொல்பவர். செயலாளர் ஆறுமுகத்தை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. எறும்பை போல சுறுசுறுப்பாய் எடுத்த பணிகளை விறுவிறுப்பாய் முடிக்கின்ற ஆறுமுகம். இவர்களோடு பஞ்சநாதம், இவர்களோடு உலக தமிழ் சங்கத்தை சார்ந்த கலையரசன் அவர்கள். கலையரசன் இவர்களால் இணைந்துதான் இந்த விழா இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. காரணம் என்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் ஒரு பலமான கைத்தட்டலை நாம் அளிப்பதன் மூலமாக தான் இந்த நிகழ்ச்சியானது சிறப்பாக அமைந்தது என்று சொல்ல முடியும். அந்த வகையிலே அறக்கட்டளை நிர்வாகிகளையும் இந்த வாழ்த்த கடன்பட்டிருக்கிறோம். நான் சுப்பிரமணியன் அவர்கள், நான் நடராஜன் அவர்கள், நான் சுவாமிநாதன் அவர்கள், சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் ஓம் சக்தி நகர், கணேஷ் நகர், கிரீன் கார்டன் பொதுமக்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு மீண்டும் மகிழ்நிறை வாழ்த்துக்களை சொல்லி நாங்கள் கவி அரங்கத்திலே கவிஞர் பெருமக்களை அன்போடு அழைக்கின்ற அனைவரையும் வரவேற்று அவருக்கே உரிய பானையிலே இன்றைக்கு உலக தமிழ் கவிஞர்கள் கலை இலக்கிய சங்கம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆன்மீகத்திலும் சரி, அறப்பணியிலும் சரி, இலக்கிய துறையிலும் சரி, மற்றவர்களை போற்றி விருது வழங்குவதிலும் சரி, இன்றைக்கு கலையரசன் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் தமிழகம் முழுவதும் ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் மூட்டும் வகையிலே ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒரு பவனி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலை சிறந்த அமைப்பாக இது விளங்குகிறது. அந்த வகையிலே நீங்கள் எல்லாம் உங்களை உலக தமிழ் கவிஞர்கள் கலை இலக்கிய சங்கம் சார்பாக வருக 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 என்று கலையரசன் சார்பாகவும் அனைத்து நண்பர்கள் சார்பாக முதலிலே வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே எழுத்துக்களை நேசிப்பவர்கள் சிலர், எழுத்துக்களை நேசிப்பவர்கள் சிலர், எண்ணங்களை வாசிப்பவர்கள் பலர். எண்ணங்களையும் எழுத்துக்களையும் இமயமாக வைத்து பாரதி பெயரை தாங்கி பல்வேறு கவியரங்க மேடைகளிலே சிறப்பான கவிதைகளை தருவதுதான் இவரது வேலை. பாரதி என்று சொன்னாலே வட செய்யாதவர் இல்லை, தெரியாதவர் இல்லை. எடுத்த பணி யாவுமே வெற்றி என்று பாரதியாருடைய கூற்றுக்கேற்ப தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக, அது மேலதான் இருக்கும், ஒரு தொடர் சேவையை ஆற்றி வருகின்ற சிறப்புக்குரிய ஒரு சாதனையாளர் சொர்ண பாரதி அவர்களை உங்கள் பலமான வாழ்த்தொலியோடு கவிதை பாட அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இசக்கியம்மனுக்கு குமரியின் முப்பந்தல் முன்னவளே, குமரியின் முப்பந்தல் முன்னவளே, குழந்தையோடு காட்சி தரும் தாயவளே, பழையனூர் நீலியின் புது வடிவானவளே, குழந்தை வரம் தருபவளே, கிராமத்து தேவதையே, குலதெய்வமே, சமண சமயத்தின் மூலமாய் நிற்பவளே, காவல் தெய்வமே, இயக்கி என இயங்கி வந்து இசக்கியானவளே, குத்துப்பிறை பந்திவிலை தாளையடி தட்டு, ஊரப்பன விளைசரல் வெட்டி முறிச்சான் அஞ்சி கண்ணு கலுங்கு, வண்டி குடியிருப்பு ஆரல்வாய்மொழி மேற்கோடு, ஈயான்குளம் மலையன்குளம் கல்லுப்பாலம் மார்த்தாண்டம் கடங்கநேரி கரியக்கல் குறவன் மடம் கள்ளிக்குப்பம் என எங்கும் நிறைந்திருக்கும் இசக்கியம்மனே உன் மலரடி வணங்குகிறேன். கவியரங்க தலைவருக்கு சிந்தையிலே பூத்திருக்கும் வாசமலர் கண்ணன், சிந்தையிலே பூத்திருக்கும் வாசமலர் கண்ணன், செந்தமிழின் தொகுப்பாளன் புன்னகை பொன் வண்ணன், தம்பியென ததும்பும் அன்போடு அரவணைக்கும் அண்ணன். கவியரங்க தலைவருக்கு சிந்தையிலே பூத்திருக்கும் வாசமலர் கண்ணன், செந்தமிழின் தொகுப்பாளன் புன்னகை பொன் வண்ணன், தம்பியென ததும்பும் அன்போடு அரவணைக்கும் அண்ணன், ஆன்மீக கவியரங்கள் தலைமை ஏற்கும் அரங்கின் மன்னன் தலைவருக்கு வணக்கம். நன்றி நன்றி. ஆறுமுகத்துக்கு மன்னூர்பேட்டையிலே 30 ஆண்டு முன்னே நான், மன்னூர்பேட்டையில் 30 ஆண்டு முன்னே நான் கண்டெடுத்த கலையரசன் மன்றத்திலே முயற்ற நண்பன்,
உணவு பொருள் வழங்கும் பணியில் இருந்தாலும் உள்ளத்தில் ஆன்மீகத்தை வளர்த்திட்ட உளவார பணி நாயகன் அன்பிற்கினிய நேசன் ஆறுமுகன் வாழ்க வாழ்க. எங்கே போகிறது ஆன்மீகம்? ஆன்மீகம் என்பதுதான் என்ன? வினா சிறியதுதான், ஆனால் விடையோ பெரியது. இந்த பிரபஞ்சத்தை விட தன் ஆன்மாவை அறிவது, வாழ்வின் பொருளை கண்டடைதல், சுய பரிசோதனை, அன்பின் ஆழமான கொள்கைகளை கடைபிடித்தல், இது ஆன்மீகம். ஆன்மீகம் இயற்கை சக்தி, பிரபஞ்சத்துடன் தொடர்பை உணர்வது, ஒருமைப்பாட்டை உணர்வது. ஆன்மீகம் மதமற்றது, சாதியற்றது. அது உள்ளுணர்வின் தனிப்பட்ட பயணம், தேடல். மனம் கடந்த பெருநிலையை உணர்த்துவது ஆன்மீகம். மனதில் தீய எண்ணத்தை எண்ணாமல், மற்றவர்க்கு ஒரு தீங்கும் செய்யாமல் மனசாட்சிப்படி வாழ்தலே ஆன்மீகம் என்பார் ஆன்றோர். நட்டகல்லை தெய்வமென்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமுணன்னு சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிறக்கையில், சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோ, சிவவாக்கியர் சொல்லி வைத்த சுத்த ஆன்மீகம் இது. சிவவாக்கியர் சொல்லி வைத்த சுத்த ஆன்மீகம் இது. சீவனை சிவனுக்குள் வைத்து சுயத்தை தேடுவதே அதன் யோகம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வள்ளல் பெருமான் எல்லா உயிர்க்கும் இறங்குவது கண்டோம். தன்னை போல் பிறரையும் நேசிக்கச் சொன்ன இயேசுவையும் கண்டோம். உன் அடுத்த வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது தான் மட்டும் உண்பவன் நரகத்திற்கு செல்வான், அல்லாஹ் சொன்னதையும் கேட்டோம். தன் ஆன்மாவையும் ஈகம் செய்ய துணிவதே ஆன்மீகம். இன்னும் எத்தனை முன்னோர்கள் வாழ்ந்து சொன்ன தெய்வீகம், இன்னும் எத்தனை முன்னோர்கள் வாழ்ந்து சொன்ன தெய்வீகம். இத்தனையும் கண்டோம், கேட்டோம், கற்றோம். கற்றபின் நடந்தோமா கற்றபடி, கற்றபின் நடந்தோமா கற்றபடி, வாழ்ந்தோமா கேட்டபடி, நடக்கின்றோம் கண்டபடி, நடக்கின்றோம் கண்டபடி, நாடுகின்றோம் கணக்கின்றி, நாடுகின்றோம் கணக்கின்றி. எங்கே போய்க் கொண்டிருக்கிறது ஆன்மீகம்? கடவுளை வணங்கிட, இயற்கையை நேசிக்க, மனிதனை மதித்திட. கடவுளை வணங்கிட, இயற்கையை நேசிக்க, மனிதனை மதித்திட கற்பித்தனர் சித்தர் முதல் முனிவர் வரை வாழ்வினை ஏற்றிட. இறைவனை பாடினர், வேண்டினர், கோபித்தனர் நேரிலேயே. நேருக்கு நேராய் இறைவனை பாடினர், வேண்டினர், கோபித்தனர். இன்றோ இறைவனுக்கும் புரோக்கர்கள், இன்றோ இறைவனுக்கும் புரோக்கர்கள். இப்போதோ புரோக்கர்களே கடவுளாய் மாறினர், இப்போதோ புரோக்கர்களே கடவுளாய் மாறினர். கடவுளை நம்பு, அது ஆன்மீகம். கடவுளை நம்பு, அது ஆன்மீகம். புரோக்கரை நம்பினால் அது மூடத்தனம், புரோக்கர்களை நம்பினால் அது மூடத்தனம். காடுகளில் மலை குகைகளில் வாழ்ந்து சித்தர்கள் காய்கனிகள் உண்டு உயிர் வாழ்ந்தனர், உண்மை பேசினர். காய்கனிகளை உண்டு உயிர் வாழ்ந்தனர், உண்மையை பேசினர். இன்றோ ஆன்மீகவாதிகள் என்ற பெயரில் குழுவறை மாளிகைகளில் கும்மாளம், குழுவறை மாளிகைகளில் கும்மாளம். யானைகளின் பாதை மறித்து, பழங்குடிகளின் நிலம் பறித்து, நானே ஈசன் என்று கஞ்சா போதையில் பிரேக் டான்ஸ் ஆடுபவர் ஈசா. கஞ்சா போதையில் பிரேக் டான்ஸ் ஆடுபவர் அவர். எல்லோருக்கும் பிரம்மச்சரியம் போதித்த ஒரு ஆனந்தன், எல்லோருக்கும் பிரம்மச்சரியம் போதித்த ஒரு ஆனந்தன் தனக்கு மட்டும் கதவை திறந்து ரஞ்சித போதம், தனக்கு மட்டும் கதவை திறந்து ரஞ்சித போதம். விஐபிக்களை மட்டுமே கட்டியணைத்து ஆசீர்வதிக்கும் ஓர் அம்மா, விஐபிக்களை மட்டுமே கட்டியணைத்து ஆசீர்வதிக்கும் ஓர் அம்மா. அமர்ந்தபடியே ஆட்டத்துடன், நாற்காலியில் அமர்ந்தபடியே ஆட்டத்துடன் 3வது கணவருடன் சேர்ந்து ஆசி வழங்கும் புதிய அவதார அம்மா, 3வது கணவருடன் சேர்ந்து ஆசி வழங்கும் புதிய அவதார அம்மா. மொழி வளர்த்த ஆதீனங்கள், மொழி வளர்த்த ஆதீனங்கள் இன்று மதப்பகை வளர்க்கும் சோகம், இன்று மதப்பகை வளர்க்கும் சோகம். எதிர்பாராத விபத்தை குல்லா தாடியுடன் கொலை முயற்சி என மதத்வேஷம், எதிர்பாராத விபத்தை குல்லா தாடியுடன் கொலை முயற்சி என மதத்வேஷம். 100கணக்கில் பெண்களை பாலியல் வன்முறை,
நூற்றுக்கணக்கில் பெண்கள் பாலியல் வன்முறை, கொலை செய்து புதைக்கும் தர்மமற்ற தர்மசாலாக்களின் சமூக அவலம், தர்மமற்ற தர்மசாலாக்களின் சமூக அவலம், குழந்தை வரம் தரும் படுக்கையறை சாமியார்கள், குழந்தை வரம் தரும் படுக்கையறை சாமியார்கள், குழந்தைகளையே சீண்டுகின்ற டான்ஸ் சாமியார்கள், குழந்தைகளையே சீண்டுகிற டான்ஸ் சாமியார்கள், போதை நீரில் பெண்களை சீரழிக்கும், போதை நீரில் பெண்களை சீரழிக்கும் புதிய கல்கி அவதாரங்கள், பாதை தெரியாது வரும் பேதைகளை சீரழிக்கும் போலி அருளாளர்கள், அரசியலிலும் ஆன்மீகமின்று மதங்களின் பெயரில் வாக்கு திருட்டு, மதங்களின் போரில் நாடுகள் அழிப்பு, ஒரே மனித இனம் மதங்களுக்குள் மோதல், ஒரே மதம் சாதிகளுக்குள் சண்டை, ஒரே சாதி கட்சி வேறுபாட்டில் மோதல், ஒரே உலகம் நாடுகளுக்குள் மோதல். ஒருவர் கடவுள் இல்லை என்பார், ஒருவர் சனாதனத்தை ஒழிப்பேன் என்பார். வீட்டில் உள்ளவர்களோ ஆலயங்களில் யாகம் நடத்துவார்கள். மதச்சார்பற்ற ஆட்சி என்பார், மதக்கடவுளுக்கு மாநாடு நடத்துவார். போலிகளின் ஒப்பனையில் ஆன்மீகம் மயங்கி கிடக்கிறது. சடங்குகளும் பலிகளும் பரிகாரங்களுமே ஆன்மீகம் மட்டுமே ஆன்மீகம் அல்ல. உன் ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லும் செயலும் பிறருக்கு தீங்கு செய்யாதிருக்குமானால் அதுவே உண்மையான ஆன்மீகம், உண்மையான யோகம், உண்மையான தியானம். நன்றி, வணக்கம். அதாவது நம்ம கொடுத்த தலைப்பை நல்லா உள்வாங்கி அதில் எதையெல்லாம் சொல்ல முடியுமோ, இன்றைக்கி எப்படி இருக்கிறது ஆன்மீகம் என்பது அழகாக அதாவது டிவியில் ஒரு படம் பார்ப்பதை போல சொர்ணபாரதி அவர்கள் தன்னுடைய எழுத்து திறத்தினால் அதை அழகாக சொல்லியிருக்கிறார். கற்றபடி நடந்தோமா, நம்மையே ஒரு கேள்வி கேட்குறார், வாழ்ந்தோமான்றார். கடவுளை வணங்கிட நாடுகின்றோம் என்று அந்த ஒரு வார்த்தை ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் மொழி வளர்த்த ஆதீனம் என்று மத பகை வளர்க்கிறாங்க என்பதை ஒரு கோடிட்டு காட்டினார். அதே நேரத்தில் இன்னைக்கு அவதாரங்கள் நிறைய பெருகிவிட்டது. அது குறிப்பிட்டு நம்ம இந்த அவதாரம் அந்த அவதாரம்ன்றது சொல்ல முடியாது. ஆனால் அந்த கல்கியின் பெயரால் அவதாரங்கள் என்று சொல்லி நிறைய இடத்துல அது மாதிரி போலி விளம்பரங்களை நம்பி மக்கள் ஏமாறுவதை ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிட்டே போகலாம். முதல்ல இன்னொன்று அவர் சொன்ன கருத்திலே வளமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கடவுளை நம்பு, அதுதான் ஆன்மீகம் என்பதை அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கின்ற சொர்ணபாரதி அவர்களுக்கு ஒரு பலமான வாழ்த்துளை இந்த இனிய தருணத்தில் அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வருகின்ற கவிஞர் நல்ல பாரதி. இவர் பாரதியை விழா எடுக்காத நாள் இல்லை. அதே நேரத்திலே அனைவரும் போற்றுகின்ற அன்பாளர், பண்பாளர். இவர் பேரிலே பட்டை தாங்கியிருந்தாலும் பட்டாடையோடு கவிஞர்களை வரவேற்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுவர். எப்பொழுதுமே அவர் எந்த ஒரு விழா நடத்தினாலும் கவிஞர் பெருமக்களை, அறிஞர் பெருமக்களை பாராட்டுவதோடு விருதுகளை தொடர்ந்து தந்து அந்த அமைப்புக்கு சிறப்பை சேர்த்துகின்ற பட்டுராச பாரதி அவர்களை கவிதை பாட உங்கள் மீண்டும் அரங்கம் நிறைந்த வாழ்த்துக்களோடு அழைக்கும். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஈன்று பிறந்த என் பெற்றோரையும் நான் உயிராய் மதிக்கும் தமிழையும் பாரதியையும் வணங்கி, எந்த பெருமையும் இல்லாத அற்ப மனிதர்கள் தங்களை அறிவு சுடராக எண்ணி ஆணவத்துள் ஆழ்ந்து கிடக்க எல்லா பெருமைகளும் கொண்ட பேராற்றல் மிக்க ஐயா செந்தைவாசன் அவர்கள் இங்கே தலைமையேற்றிருக்கிறார். அந்த பெருமகனாரை வணங்கி என் கவியினை தொடங்குகிறேன். எங்கே செல்கிறது ஆன்மீகம்? அகம் எப்பொழுதும் தூய்மையாயிருக்கும். புறத்தில் மட்டுமே புழுதிகள் கிடக்கும். யுகம் யுகமாய் மனிதர்கள் நாம் தான் அகத் தூய்மையை அசிங்கப்படுத்துவோம். அகத்தின் உள்ளே ஆன்மாவை வைத்துக்கொண்டு
அங்கும் இங்கும் ஆன்மீகத்தை தேடுகின்றோம். தர்மத்தின் பாதை அகத்தில் எழுமானால் தகுதியை மனிதன் உரசி பார்க்கலாம். தர்மத்திற்கு எதிராய் ஆன்மீகம் தொடருமானால் தடுக்கி விழும் இடம் மயானமாயிருக்கலாம். தர்மத்திற்கு எதிராய் ஆன்மீகம் தொடர்ந்தால் அவன் தடுக்கி விடும் இடம் மயானமாயிருக்கலாம். இதிகாசம் புராணம் ஆன்மீகம் யாவும் இதிகாசம் புராணம் ஆன்மீகம் யாவும் இனிமையாய் பேசுவதற்கு மட்டுமே இங்கு பயன்படுகின்றது. விதி என்று அதன் பின் படிப்பாரும் இல்லை, படித்து அதன்படி நடப்பாரும் இல்லை. முள் இலைகளை கடித்து ரணமானாலும் மீண்டும் மீண்டும் தின்னும் ஆடுகள் போலவே கல்லின் போதை கண்ணியத்தை கெடுத்தாலும் கழிப்பை நாடியே ஓடிடும் மனிதர்கள். அறங்கள் சார்ந்த செயல்களில் மனிதன் ஆழப்பதிந்தால் ஆன்மீகம் தூய்மையாயாகும். அறங்கள் சார்ந்த செயல்களில் மனிதன் ஆழப்பதிந்தால் ஆன்மீகம் தூய்மையாயாகும். புறத்தில் தொடரும் பொல்லா செயல்களால் எங்கே செல்கிறது ஆன்மீகம் என்ற கேள்விதான் எழும். எங்கே செல்கிறது ஆன்மீகம் என்ற கேள்விகள் தான் எழும். திருத்தப்படாத நிலங்களெல்லாம் தரிசு நிலங்களாய் பாழாகி கிடக்கின்றது. திருத்தப்படாத நிலங்களெல்லாம் தரிசு நிலங்களாய் பாழாகி கிடக்கும். திருத்தி உழுது விதைப்போமானால் தேர்ந்த பயனை சரியாய் கொடுக்கும். மனிதர்கள் நாடும் ஆன்மீகத்தில் எல்லாம் மாசினை கலந்தது நாம் தான். மனிதர்கள் நாடும் ஆன்மீகத்தில் எல்லாம் மாசினை கலந்தது நாம் தான். ஆன்மீகத்தில் கோணல் அடிகளாய் சேர்ந்தால் அசிங்கப்படுவதும் அன்றைய நம் பண்பாடுதான். மனித மனம் தன் கட்டுப்பாட்டை இழந்தால் மத யானையின் பலம் மனத்திற்கு வந்திடும். மனித மனம் தன் கட்டுப்பாட்டை இழந்தால் மத யானையின் பலம் மனத்திற்கு வந்திடும். மனத்தின் கட்டுப்பாட்டை மனிதன் தொலைத்திட்டால் மண்ணின் காற்றாற்றின் வெள்ளமே பெருகிடும். மனத்தின் கட்டுப்பாட்டை மனிதன் தொலைத்திட்டால் மண்ணில் காற்றாற்றின் நாசமே விளைந்திடும். அன்றாடம் நாம் தொடரும் ஆன்மீக சிந்தையில் ஆழமாய் பதிந்த நல்லவை எத்தனை! ஆன்மீகம் கடந்து பதிவாகும் தீமையில் அறிவினை தந்த தீமைகள் எத்தனை! அசுத்தங்கள் ஆன்மீகத்தில் சேராத வரையில் அந்த மகானும் நீயும் உன்னில் இருந்துதான். அசிங்கங்கள் ஆன்மீகத்தில் சேராத வரையில் மகானும் நீயும் உன்னில் இருந்துதான். குணத்தில் கோணல் சேராத வரையில் கொடுமையும் நன்மையும் ஆன்மீகத்தில் இருந்துதான். நல்ல ஆன்மீக பாதையை நாடி நீ எடுத்தால் நீ ஏற்ற ஆன்மீகம் நல்வாழ்வை கொடுக்கும். நல்ல ஆன்மீக பாதையை நாடி நீ எடுத்தால் நீ ஏற்ற ஆன்மீகம் நல்வாழ்வை கொடுக்கும். பொல்லாத பாதையில் ஆன்மீகம் தொடர்ந்தால் புறமெனும் பூமியில் அமைதியே தொலையும். உன்னை முதலில் ஒழுங்குபடுத்தினால் உன்னுள் தொடர்ந்த ஆன்மீகம் சிரிக்கும். உன்னை தாட்டி ஒழுங்கினமாக்கினால் புறத்தே இருக்கும் இந்த உலகம் சிரிக்கும். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லும் பொழுது இறுதியா ஒண்ணு சொன்னார் பாருங்க, அதுதான் வைரவரி. முதல்ல எல்லாரையும் பற்றி சொல்றதை விட்டுடு, உன்னை நீ ஒழுங்குபடுத்தினால எல்லாமே மாறிடும் என்ற
ஒரு வைர வரிகளை விட்டு சென்றார். அதே போல ஆன்மீகத்திலே மாசினை கலந்தது நாமே நாமே என்று ஒரு நல்ல அருமையாக சொல்லியிருக்கார். ஆன்மீகத்தில் கோணலும் இருக்கிறது, ஆனால் அதே நேரத்திலே பண்பாடு அழிந்து கொண்டு இருக்கிறது என்ற அந்த வரிகளை கோடிட்டு காட்டிய நம்முடைய பட்டுராஜ பாரதிக்கு அரங்கம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, இவரும் மதிக்கெல்லாம் அரசு, திருக்குறள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய மத்திய அரசு அவர்கள் இருப்பார். எனக்கு தெரிந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக குறள் நெறி பரப்புரை மேற்கொண்டு பல்வேறு கவிஞர்களையும் அறிஞர் பெருமக்களையும் அழைத்து மாதந்தோறும் நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற மத்திய அரசு அவர்களை கவிதை பாட உங்கள் மீண்டும் அரங்கம் நிறைந்த வாழ்த்தொலியோடு அழைக்கிறேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. சிந்தைக்கு சந்தை தேவையா? கதிரவனுக்கு வணிகம் தேவையா? சிந்தை தலைமையை போற்றி காசா கலையரசுகளையும் வணங்கி, ஆறுமுகம் அவர்களையும் வணங்கி, வருகை தந்திருக்கின்ற சான்றோர் அத்தனை பேர்களையும் வணங்கி, ஓம் சக்தி இசைக்கு அம்மன் கோயில் ஓங்கி உயர்ந்த உலகோர் கோயில், வேண்டுவோர்க்கு அருள்பாலிக்கும் ஓம் சக்தி இசைக்கு அம்மன் கோயில், வெற்றிவேல் விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளையை போற்றுவோம் போற்றுவோம். எங்கே போகின்றது ஆன்மீகம்? தெங்கு தமிழார், தேனார் தமிழார், பொங்கும் இனத்தமிழால் பொன்போல் உள்ளம் உருகி உயிர் தமிழால் பாடினார் வெள்ளப்பால் நெஞ்சில் வேலவன் வருவான். தெங்கு தமிழார், தேனார் தமிழார், பொங்கும் இன்பத் தமிழால் பொன்போல் உள்ளம் உருகி உயிர் தமிழால் பாடினால் வெள்ளப்பால் நெஞ்சில் வேலவன் வருவான். தமிழை தவிர்த்து ஆங்கிலம் கற்றால் தமிழர் வழிபாடு தரணியில் ஓங்குமோ? தமிழை தவிர்த்து ஆங்கிலம் கற்றால் தமிழர் வழிபாடு தரணியில் ஓங்குமோ? வெள்ளம் போன்று மக்கள் அன்பு உள்ளம் அருளும் உள்ளம் மலருமோ? வெள்ளம் போன்று மக்கள் அன்பு உள்ளம் அருள் உள்ளம் மலருமோ? ஆங்கிலம் கற்றால் ஆன்மீக ஆன்மா எங்கு துன்புறும் எம் தமிழ் பண்பாடு. ஆங்கிலம் கற்றால் ஆன்மீக ஆன்மா ஏங்கி துன்புறும் எம் தமிழ் பண்பாடு. ஆற்று வெள்ளம் அணையால் தடுத்தல் போல் ஆற்றுவோம் இறைவன் அற்பல்ல தமிழார். ஆற்று வெள்ளம் அணையால் தடுப்பல் போல் ஆற்று வெள்ளம் இறைவன் அருள்வெள்ளத்தால் தமிழார். தமிழால் இறைவனை தமிழ்பால் ஊட்டு, தமிழால் இறைவனை தமிழ்பால் ஊட்டு. அமிழ்தனும் தமிழால் ஆன்மீகம் காட்டு, அமிழ்தனும் தமிழால் ஆன்மீகம் காட்டு. அகில தொடர்பு மொழி ஆங்கிலம் என்றால் ஆங்கில தொடர்பு மொழியாம் ஆங்கிலம் அகிலம் போற்றும் அருந்தமிழ் மறப்பதோ? அகில தொடர்பு மொழியாம் ஆங்கிலம் அகிலம் போற்றும் அருந்தமிழ் மறப்பதோ? ஆரியம் ஆங்கிலம் கள்ளிப்பால் எதற்கு? ஆரியம் ஆங்கிலம் கள்ளிப்பால் எதற்கு? சீரிய தமிழ்பால் தேன் தமிழ் படிப்பு பாட்டுண்டு. ஆரியம் ஆங்கிலம் கள்ளிப்பால் எதற்கு? சீரிய தமிழால் தேன் தமிழ் பாட்டுண்டு. இறைவன் வழிபடுவார் இன்புற்று எய்தலாம், இறைவனை வழிபடுவோர் இன்புற்று எய்தலாம். பண்பற்ற வாழ்வே பக்தியின் உச்சம், பண்பற்ற வாழ்வே பக்தியின் உச்சம். எண்ணம் இறைவனை ஏற்றி போற்றும், எண்ணம் இறைவனை ஏற்றி போற்றும். இல்லை என்பான் இறைவன், இல்லை என்பான் இறைவன், அந்த சொல்லை இல்லை என்போம் தொல்லை. இல்லை என்பான் இறைவன், அந்த சொல்லை இல்லை என்போம் தொல்லை. மனிதன் மேன்மையே நம்பிக்கை, மனிதனின் மேன்மையே நம்பிக்கை. நன்மை மனிதனை நாடும் மாண்புறும் மாட்சி. மனிதனின் மேன்மையே நம்பிக்கை, நன்மை மனிதனை நாடும் மாண்புறும் மாட்சி. ஆன்மீகம் நாடுவோர்க்கு ஆறா துன்பம் துயரமில்லை நெஞ்சில். ஆன்மீகம் நாடுவோர்க்கு ஆறா துன்பம் துயரமில்லை நெஞ்சில்.
ஆன்மீக செல்வமே அன்பின் செல்வம், ஆன்மீக செல்வமே அன்பின் செல்வம், ஆன்மீக செல்வமே அருளின் செல்வம், அன்பின் செல்வமே அருளின் செல்வம். இற்றைய நாளில் இன்பம் நோக்கம் ஆன்மீக நெஞ்சமே ஆனந்தம் கொஞ்சம், ஆன்மீக நெஞ்சமே ஆனந்தம் கொஞ்சம். ஏங்கும் வேற்றுமை கலைந்து ஓங்கும் ஒற்றுமுயர்வே ஆன்மீகம், ஏங்கும் வேற்றுமை கலைந்து ஓங்கும் ஒற்றுமை உயர்வே ஆன்மீகம். நன்றி, வணக்கம். சற்று வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு சில வரிகளை நாம் கண்டிப்பாக சொல்லிதான் ஆக வேண்டும். அந்த வகையிலே அமிழ்திலும் தமிழாய் ஆன்மீகத்தை எடுத்து காட்டு என்று அதிலும் தமிழை சேர்த்து சொல்லியிருக்கிறார் நம்முடைய மத்திய அரசு அவர்கள். பண்பட்ட வாழ்வே பக்தியினுடைய உச்சம் என்று யாரும் ஒரு சொல்லாத ஒரு வரியை எடுத்து சொல்லி விதம் சிறப்பு. அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை சொல்லி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே வந்தார். ஆன்மீக செல்வம் அருளின் செல்வம், ஆன்மீக நெஞ்சமே என்று தொடர் அடுக்குமொழி போல ஆன்மீகத்தை சொல்லி மற்றதை சொல்லுகின்ற அந்த விதம் சிறப்பாக அமைந்து மத்திய அரசு அவர்களுக்கு ஒரு பலமான வாழ்த்தொலியை இந்த இணைய தருணத்தில் அளித்து அடுத்து வருகின்ற கவி பெருமக்கள்